முன் வச்சுக்கால பின் வைக்க விநாயகர் கோயில் அப்படி பெட்ரோல் அடிச்சுக்கலாங்க ஈரோடுக்காரர். வெல்கம் டு SSB. வெல்கம் டு SSD சுருதி சரவணன் டைரி. வெல்கம் டு சொல்லு SSD. ஸோ பொள்ளாச்சி கிளம்பிட்டோம். லாங் ட்ரைவ் பிளான் பண்ணியிருக்கோம். லாங் ட்ரைவ் டு பொள்ளாச்சி, ஒன் டே ட்ரிப். எங்கள் அம்மா சொல்லுவாங்க. எங்கே கோயிலுக்கு போகிறோம்? சாணியம்மன் கோயில். சத்தமாக பேசினா தான் வேணும், எல்லாருக்கும் தெரியும். பேக்ரவுண்ட் வாய்ஸ் நீ டப்பிங் கொடுக்குற. யூடியூப்பில் போட்டால் உலகமே பார்க்குது, ஆனால் இங்கே வந்து பேசினா எல்லாத்துக்கும் தெரியுது. ஸோ பொள்ளாச்சி மாசாணியம்மன் கோயில் போகிறோம் ஃபேமிலியோட. எங்கள் அப்பா வழக்கம் போல் அவரோட பேக் எடுத்துட்டாரு. அந்த பேக் எதுக்கு இருக்குன்னு அவருக்கும் தெரியாது, எங்களுக்கும் தெரியாது. இப்படியே பிடிச்சிட்டு எங்கள் அப்பாவோட மேன் பர்ஸ். உன்னோட இது கனெக்ட் பண்ண சொல்லி நீ எடுக்கிறியா? இதெல்லாம் பச்சை எடுமையா வச்சு இங்கே வை. அதுதான் சொல்றேன், இங்க பச்சை எங்க வைக்கணும்? முருகன் கிட்ட வையே. என்னமா இது? நம்மளுக்கு அருள் புரிந்த கோயிலான பொள்ளாச்சி மாசாணியம்மன் கோவிலுக்கு சென்று கொண்டிருக்கிறோம். பேசல போய் அங்க என்ன பேசுறாங்களோ அதே ஸ்லாங். ஸோ we are on the way to பொள்ளாச்சி மாசாணியம்மன் கோயில் போயிட்டு எங்க போலான்னு இருக்கு இன்னொரு பிளேஸ் ஆலியார் டேம். ஆலியார் டேம் போய் ஆனந்தமாக குளியல் போட்டுவிட்டு அங்கிருக்கும் இன்ப சுற்றுலாக்களை கண்டு கழித்து ஆலியார் டேம், மக்கி ஃபால்ஸ் இதெல்லாம் பிளான் பண்ணி போயிருக்கோம். இப்போவே டைம் வந்து 12க்கு மேலே ஆயிடுச்சு. ஸோ பிளானில் எந்த சேஞ்சஸ் வேணாலும் நடக்கலாம். பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அப்புறம் தான் நான்வெஜ் போடுவாங்க. புளி மரமா தெரியுதா? அப்போ இங்கே பாரு, ஃபோனில் ரோடு பாரு. என் ஃபோனில் சினிமேட்டிக்ல இன்னுமே நல்லா இருக்கும். இப்படி இருந்த கோயம்புத்தூர் தான் அப்படி மாற்றி வச்சிருக்கேன். கோயம்புத்தூர் இப்போ வந்துட்டு சிட்டி.
ஏங்க இங்கே சாப்பிட்டுக்கலாங்க. எங்கள் அம்மாவுக்கு என்ன டவுட்டுன்னு பார்த்தியா, மழை பெஞ்சதுன்னா என்ன கொடை பிடிச்சி வெளியே அனுப்பிடுவோம். எனக்கெல்லாம் தெரியாது. இது முதல்ல எல்லாம் வில்லேஜில் இருந்தது. எங்கள் வீட்டில் தான் போட்டிருந்தோம். ஆனால் முதல்ல இல்லாதனால கரெக்டாக இந்த மாதம் எல்லாம் இந்த மாதம் முடிஞ்சு மே மாதம் அப்போ எல்லாம் ஓலை வெட்டி அடுக்கி வச்சுருப்பாங்க. போயெல்லாம் ஓலை ஏற்றிட்டு வருவோம். நல்லக்குடி போகிற ஏற்றிட்டு வரப்போ ஏற்றிட்டு வருவோம். இதில் மழை ஒரு சொல் கூட உள்ள வராது. எல்லாம் அகலமாக வட மாதிரி இருக்கும். இந்த வஞ்சிரம் 300 ரூபாயா? வஞ்சரம் ஆர்டரில் நெத்திலி ஃப்ரை ஆட் பண்ணிக்கிறீங்க. கொடுத்துட்டு அதை பார்த்ததா மட்டன் எப்படி இருக்கு? மட்டன் நல்லா காயில் ஆகி கறி அமுத்தன் அப்படியே பூமார் கோச்சவர்கள் சூப்பர். நாட்டுக்கோழி பிரியாணி சூப்பர். கோச்சையும் நல்லா வந்துட்டு இந்த கோழி ஃப்ரிட்ஜிலேருந்து ஃப்ரிட்ஜில் வச்சு பண்ணியிருக்காங்க. இல்லை ஃப்ரிட்ஜ் வாடகை வஞ்சிரம் வரல. வஞ்சிரம் சாப்பிட்டா மீன் ஃப்ரெஷ் மீன் எடுத்து மாதிரி கரெக்டாக இல்லை. எப்படி நல்லா எல்லாம் பேச மாட்டேன். சோடா இல்லை, பாயசம். சோடா வந்துருச்சு. வந்துருச்சாங்க.
இதுனா இப்படி இருக்கு மோர் மாதிரி. அது இது மோர் மாதிரி இருக்கு. ஆமா. சட்டியை விட ஸ்பூன் பெருசா இருக்கு. ஸ்பூன் வாய் பத்தல. இது எவ்வளவு போட்டிருந்துச்சு? இவ்வளோதான் இருக்கும், இவ்வளோதான் இருக்கும் குவான்டிட்டி. இல்லை பானை மாதிரி அப்படி தூக்கி போட்டுருவாங்க. பானாவும் உடச்சிருவாங்க. இது ஏன்னா பானை 5 ரூபா. நல்லா இல்லையா? குளிக்கிற மாதிரி இருக்கு. புளிக்குதா? இளநீர் பாயாசம் புளிக்குதா? பேசாம பொது பதினா எப்படி இருக்கு? நல்லாவே இல்லை. குளிக்குதா? இதுக்கு தான் நிறையா யூடியூப் சேனலில் பார்த்துட்டு 407 எங்கள் ஊர் காந்திபுரத்தில் இருக்க வேலனில் வந்து சூப்பராக இளநீர் பாயாசம் இருக்கும். அதுதான் பெஸ்ட்டு. என்ன இருக்கு? சாப்பாடு எப்படி இருந்தது? லஞ்ச் சாப்பாடு ஓகே. எண்ணெய் பாயசம் தான் கொஞ்சம் மோசமாக இருந்தது. புளிப்பாக இருந்தது பாயசம். மற்றபடி எல்லாம் ஓகேவா? ஆவரேஜ். சுருதி சமையல் இது பரவாயில்ல. சுருதி சமையல் பரவாயில்ல. எதுப்பா உங்களுக்கு ரொம்ப பிடிச்சது? எது ரொம்ப பிடிச்சது? எனக்கு பிடிச்சது இந்த. இதை நான் கட் பண்ணிடுவேன். அதாவது இந்தியன் சமையல்னு சொல்ல வந்தேன். அதாவது இவ்வளவு லாங்காக வந்து இப்படி ஒரு சுவையான சாப்பாடு கிடைக்கல. எங்கள் அப்பா நிறைய யூடியூப் சேனல் பார்த்து நல்லா ட்ரெயின் ஆகிருக்காரு. இவ்வளோ டேஸ்ட்டுங்கிறீங்களா நாட்டுக்கோழி பிரியாணி? நான் செஞ்சதே நல்லா இருந்துச்சு. சரி, அதாவது எல்லா பக்கமும் ஒரே மாதிரி இருக்குன்னு சொல்ல முடியாது. இதை விட பெட்டர் சான்ஸ் அடுத்து சோளா உணவகத்துக்கு போய் பார்ப்போம். அதனோட டேஸ்ட் பொறுத்து இதனோட முடிவு சொல்லலாம். இதெல்லாம் எடிட் பண்ணாம போட்டு நீ. ஆமா, அப்படிதான் போட போறேன். அப்ப இது நீங்க வீட்டுல வந்து நின்று டான்ஸ் அடிக்கணும். ஆமா, பக்கத்துல வந்து அம்மா சுஜித்தை விட்டுறலாம். என்ன சப்புன்னு இருக்கு? ப்ரௌனி நல்லா இருக்கு. நாங்க வாங்கினோம் ஆன்லைன்ல 300 ரூபாய்க்கு. நல்லாவே இல்லை. நல்லா இருந்தது. நல்லா தான் இருந்துச்சு. ஆனால் விலை அதிகமாக கொடுத்ததுனால கஷ்டமாக இருந்தது. ப்ரௌனி 300 ரூபாய்க்கு எவ்வளோ? எங்கே போயிட்டு வந்தோம்? பொள்ளாச்சி. எண்ட் ஆஃப் த ட்ரிப் 3 பிளேஸ் ஆரம்பத்தில் சொன்னோம். கடைசியில் வெறும் எங்கேயும் போல, கோயிலுக்கு மட்டும் போயிட்டு பொள்ளாச்சி மாசாணியம்மன் கோயில் மட்டும் போயிட்டு கறி விருந்து, தோப்பு கடை, அவ்வளோதான். தோப்பு கடையில் கறி விருந்து முடிச்சுட்டு ட்ரிப்பை முடிச்சாச்சு. வர வழியில் கருப்பட்டியில் ஒரு டீ, மிளகா பஜ்ஜி, ஒரு வடக்கை பஜ்ஜி. இவர் ஊருக்கு போகணுங்கிறதுக்காகவே சீக்கிரமாக மீண்டும் வந்துட்டோம். உங்களை இதே நாளில் ஒரு நல்ல நாளில் சந்திப்போம். உங்கள் சொல்லுங்க. சரவணன் அண்ட் சுருதி டைரிஸ் தயாரிப்பு நிறுவனம் SST.